ஹலோ கேஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா இருக்காங்க. சூர்யா வந்து அந்த ஃபாரன்சி ரிப்போர்ட் ஆஃபீஸர்லாம் போய் பார்த்துருப்பான்ல. எப்படின்னா ஃபாரன்சி ரிப்போர்ட் ஆஃபீஸர் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எவிடன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் பொண்ணு உங்கள் ஒய்ஃபோட கைரேகையை வச்சு தான் அந்த கொலைகாரன் வந்து கொண்டுட்டு உங்கள் ஒய்ஃப் மேலே பழைய போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹரிதா செத்து போனாங்களா, அந்த பொண்ணு உடம்புல வந்து வேற ஒருத்தரோட பெர்ஃப்யூம் கலந்துருக்கு. அந்த பெர்ஃப்யூம் வந்து யூஎஸில் தயாரிக்கிறது தான், இந்தியாவில் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரேர் அது. அந்த மாதிரி சொல்லி நந்தினி மேடம் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவங்க கொலைகாரவங்க கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து நந்தினி மேடமை வெளியே கொண்டு வந்துடலாம், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவர் சூர்யா வந்து தேங்க்யூ சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதை வச்சு எப்படியோ என் ஒய்ஃபை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன், தேங்க்யூ ஸோ மச் சார்னு சொல்லும்போது, நான் அருணாச்சல் ஐயாக்காக தான் பண்ணுறேன், ஏன்னா அருணாச்சல் ஐயா வந்து எனக்கு நல்லாவே தெரியும், நல்ல மனுஷன் வரேன்னு சொன்னேன். அப்பா கேட்டதா சொல்லுங்கள் இந்த மாதிரி சூர்யாட்ட சொல்லும்போது, தேங்க்யூ சார், கண்டிப்பாக சொல்கிறேன் சார், இந்த ஹெல்ப்பை வந்து நான் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டேன் சார், நீங்கள் என்னோட ஒய்ஃபோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றுறீங்க சார், ரொம்ப நன்றி சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூர்யா வந்து தேங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சார் இதெல்லாம் என் கடமை சார், அருணாச்சல ஐயாக்கு இது கூட பண்ணட்டா எப்படி சார்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொன்னோன்னே தேங்க்யூ ஸோ மச் சார்னு சொல்லிட்டு லாயரை கூட்டிகிட்டு சூர்யா போயிருப்பான். சூர்யா லாயரை கூட்டிகிட்டு நெக்ஸ்ட் நாளே போய் நந்தினி வந்து ஜாமீன் எடுக்கலாம், வெளியே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு லாயரை கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, நான் டீட்டெயிலாக என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோ போகலாம். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது பரமேஸ்வரி இருக்கால, பரமேஸ்வரி வந்து இந்த மாதிரி 3 ரவுடி பொம்பளைகள் வந்து ஜெயிலுக்குள்ளே இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட காசு கொடுத்து நந்தினியோட ஃபோட்டோ அமுச்சு விட்ருப்பா. இவன் வந்தோடனே இவன் கைகாலை முறிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி சொல்லியிருப்பா. அதை வந்து ஜோதிகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அவட பாண்டியன் சொல்லுவார், ஏமா இப்படிலாம் பண்ணுற, அவன் நந்தினி என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணதாலும் சட்டப்படி தண்டனை வாங்க கொடுக்கணும், இதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணான்னு சொல்லும்போது, அண்ணா என்னென்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, செத்து போனது நம்ம பொண்ணு ஹரிதானே, நீங்கள் என்னென்ன இப்படி பேசுகிறீங்க, சட்டப்படி தண்டனை வாங்கணும்னா அதுக்கு ஒரு வருஷம் 4-5 மாதம் ஆயிரும்ண்ணே, நம்ம இந்த மாதிரி பண்ணாதானே உண்டுன்னு சொன்னோன்னே ஜோதி, ஆமாம் பரமேஸ்வரன் சொல்கிறது சரிதாங்க, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, எப்படி நம்ம பொண்ணை துடிக்க அவள் கழுத்து நடிச்சு கொண்டிருப்பா, இவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா சொல்லிட்டு இந்த மாதிரி பாண்டியன் சொன்னோன்னே, பாண்டியன் என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதோட எங்கிட்ட வந்து கௌஷிக் இருக்கான்ல, கௌஷிக் வந்து சரியா அங்கிள் நான் கிளம்புறேன் அங்கிள்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பரமேஸ்வரிக்கு போய் என்ன பரமேஸ்வரி ஆண்டி பெர்ஃப்யூம் 2 ஒரே மாதிரி தான் அடிக்கிறோம் போல், ஏன் பெர்ஃப்யூம் ஸ்மெல் மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது, நான் என்ன தடிச்சா உனக்கு என்ன தம்பின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி சொல்லியிருப்பேன். இல்லை சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு கௌஷிக் கிளம்பியிருப்பான். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கௌஷிக் தான் ஹரிதாவை கொண்டிருப்பான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அவரோட கௌஷிக் கிளம்பியிருப்பான். அதோட பரமேஸ்வரன் மாதிரி சொல்லிட்டு அதோட நந்தினி இருக்காள். நந்தினி வந்து இந்த மாதிரி சப்ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க நந்தினியை. சப்ஜெயிலில் வந்து உள்ள சைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதுக்கெல்லாம் வாலண்டியராக போய் இந்த பொண்ணை வந்து யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஜெயிலர் சொல்லிப்பாங்க, விசாரணை கைதியாவ இப்போ தான் வந்திருக்கா அவன்னு சொன்னோன்னே, சரி வேறு செல்லில் போட்டுறாதீங்க, எங்கள் செல்லையே போடுங்க, ஏன்னா மற்ற செல்லில் மட்டும்லாம் இவ்வளோ போட்டு அடி அடிச்சு டார்ச்சர் பண்ணிடுவாங்க, நாங்கள் அப்படி கிடையாதுலன்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்கும்போது, சரி புதுசாக வந்திருக்கா உங்கள் செல்லையே நாங்கள் போடுறோம், எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெயிலர் சொன்னோன்னே நந்தினியை பார்த்துட்டு வாமா வா எனக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவ பண்ணுற டார்ச்சரில் இவ எனக்கு சாவுறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம பரமேஸ்வரி அக்கா வேறு சொல்லியிருக்காங்க, கையை காலை முறிச்சு போடணும், அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மனசுக்குள்ளேயும் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மாற்றி இந்த 3 ரவுடி பொம்பளைகளும் இங்கிட்ட வந்து நந்தினி வந்து இந்த 3 ரவுடி பொம்பளையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது பார்வையே சரியில்லைன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்கிட்ட வந்து இவன் சூர்யா வந்து லாயர்கிட்ட இந்த மாதிரி லாயர் சொல்லிட்டு ஃபாரன்சி ரிப்போர்ட் ஆஃபீஸர் வந்து இது மாதிரி சொல்லியிருப்பார்ல, எப்படின்னா உங்கள் ஒய்ஃபு மேலே தப்பு இல்லை, கொலை பண்ண வந்து கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், எப்படின்னா உங்கள் ஒய்ஃபோட ரேகையை வச்சு கொண்டவன் வந்து ஒரே ஒரு ரேகையை வந்து 2 கையிலையும் போட்டு இது மாதிரி கொண்டிட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த ப்ரூஃப்லாம் காட்டி எவிடன்ஸ்லாம் காட்டி உங்கள் ஒய்ஃபை நீங்கள் வெளியே கொண்டு வந்தாலும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆதாரத்தெல்லாம் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரெடியாக லாயர்கிட்ட கொடுத்து எல்லா லாயர்லாம் பக்காவாக ரெடியாக வச்சுருக்காங்க. விடிய காலை போனோடனே நந்தினி வெளியே கொண்டு வர ரெடி ஆகி வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு லாயர் வந்து அவங்க வீட்டில் இறக்கி விட்டுட்டு சூர்யா வந்து வீட்டுக்கு போகிறான். எப்படின்னா சூர்யா காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்கல்ல, எப்படின்னா நந்தினியோட பேரண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து தாய் குலத்திட்டு சொல்லி தாய் குலம் வந்து சும்மா நான் விளையாட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க, எப்படியாச்சும் பார்த்துங்க அப்பான்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல. அதே மாதிரி அருணாச்சலம் வந்து சுந்தரவழியை வந்து மேலே மாடிக்கே போக விடலை, ரூம்லேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்படின்னா போயிடக்கூடாதுன்னு. இங்கே வந்து இவன் வந்து சுந்தரவழி வந்து கத்திக்கிட்டே இருக்கா, சுரேகா காணமே சில புலம்பிக்கிட்டே இருக்கா, இவர் வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நந்தினியை போட்டு திட்டணுன்னே இவர் வந்து அருணாச்சலம் சும்மா இருக்காமல் எதுக்கு நந்தினி திட்டுறேன்னு சொல்லும்போது, நான் நந்தினி எதுக்கு சப்போர்ட் பண்ணுறேங்க, தோட்டக்காரி தான் உங்களுக்கு முக்கியமானு சொல்லி, நம்ம பொண்ணோட தோட்டக்காரி தான் முக்கியமானு சொல்லிட்டு அவன் மேலே அருணாச்சலம் மேலே சண்டை போட்டுகிட்டே இருக்கா. சுந்தரவழி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்குமா கற்றுக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் உன் ஈகோ தூக்கி போட்டுட்டு நந்தினி இடத்துலேருந்து யோசிச்சு பாருமான்னு சொல்லும்போது, புள்ளாத இது அந்த சாமியார் சொன்னார் கேட்டிங்களா கேட்கலையா, அது மட்டும் இல்லை நான் சொல்ல மாதிரியே போலீஸ் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா, நந்தினி தாங்க காரணம், நந்தினி தாங்க நம்ம சுரேகா பொண்ணை கடத்தி வச்சிருக்காரு, அது கூட தெரியாமல் எங்க கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி வந்து
ரொம்ப அருணாச்சலத்தை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. திட்டிக்கிட்டே இருந்தோடனே அதோட என்ன பண்ணுறேன்னு தெரில அருணாச்சலத்துக்கு. அந்த சமயம் சூர்யா கரெக்டாக வந்துடுறான். வந்தோடனே என்ன டாட் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மா சும்மா கத்திக்கிட்டு இருப்பான்னு சொன்னேன். ஆமாங்க நான் சும்மா கத்திக்கிட்டு இருக்கேன் சொன்னோடனே சட்டுன்னு மாதவி வந்தோடனே அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு மாதவியும் சுந்தராலையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவட அப்போ போய் என்னடா நந்தினிக்கு என்னடா ஆச்சு போனேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவன் அவ்வளோதான் நந்தினி கிடக்காங்களா சும்மா நீ கொஞ்சம் சும்மா இருங்கம்மான்னு சொல்லிட்டு இது மாதவி சொல்லிக்கிட்டு இருக்கா. மாதவியும் சுந்தராலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட சூர்யாவும் அவங்க அப்பாவும் வந்து அருணாச்சலமும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு போன காரியம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு டாட்னு சொல்லிட்டு சூர்யா நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நந்தினியோட கைரேகையை வச்சு கிரிமினல் வந்து கொலைகாரன் வந்து ட்ரை பண்ணி கொலை பண்ண பார்த்துருக்கான். அதை மட்டும் அவன் பண்ண ஒரு தப்பு இருக்குது டாட் அப்படின்னா, நந்தினியோட கைரேகைலாம் எடுத்தவன் கரெக்டாக தான் எடுத்திருக்கான். ஆனால் ஒரே கைரேகை 2 கையில் போட்டு கொலை பண்ணனால இது ஒரு எவிடன்ஸாக நம்ம கையில் சிக்கியிருக்கு. இதை வச்சு நந்தினி நாளைக்கு காலையிலேயே வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சூப்பர்ரா எப்படியும் என்னோட நந்தினி மட்டும் வெளியே மட்டும் கொண்டு வந்துடுறா அது போதுண்டான்னு சொல்லி டாட் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளாமே உங்களை வந்து கேட்டதாக சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு சூப்பர் அவராடா எனக்கு நல்லா தெரியும்டா அந்த மாதிரி சொல்லியிருப்பார். நல்ல மனுஷன்ப்பா அவர்னு சொல்லும்போது, ஆமாம் சார் ஆமாப்பா அவங்களும் உங்களை நல்ல மனுஷன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்கள் ஃப்ரெண்டாப்பா அவருங்க கேட்கும்போது, ஆமாம் நல்லா தெரிஞ்சவங்க தான் சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருந்தோடனே விடிய காலம் விடிஞ்சிருது. இந்த மாதிரி சூர்யா பேசினோடனே சரிடா நான் போய் நந்தினியை கூட்டிகிட்டு வந்து சொன்னேன். சுந்தரவழிக்கு சொல்லுவா எங்கே போகிறான் அதிகாலையிலேன்னு கேட்கும்போது, இல்லை நான் என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லும்போது, ஆமாம் போனால் மட்டும் ஒய்ஃபை கூப்பிட்டுருவாங்க கொலகாரிலாம் வெளியே விட மாட்டாங்கடான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்தேன் என் ஒய்ஃபோட தான் வருவேன் இல்லாட்டி வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டே போகிறான் சூர்யா. அப்போ நீ வராதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சுந்தரவழி சொல்லிக்கிட்டு இருப்பா. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வந்தேன் ஒய்ஃபோட தான் வருவேன் சொன்னே சரின்னு சொல்லிட்டு சுந்தரவழி எல்லாரும் உள்ள போயிடுவாங்க. சூர்யா வந்து கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறான். போலீஸ் ஸ்டேஷன் போனோடனே அங்கே வந்து பெரிய ஷாக் இருக்குது சூர்யாவுக்கு. பார்த்தா சூர்யா வந்து ஷாக் ஆகி பார்க்குறேன். நந்தினி எப்படின்னா 2 ரவுடி பொம்பளையில் போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த டிசி சொல்லிட்டு இருக்கு. என்னையா ஒய்ஃப் வச்சிருக்க நீ அந்த 2 ரவுடி பொம்பளையை போட்டு அந்த குத்துறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன எனக்கு புரியல நந்தினி கேட்கும்போது, சார் நான் எதுவும் சார் பண்ணல சார். அதுக்கெல்லாம் என்ன தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார். அது மட்டும் இல்லாமல் என்னை அடிக்க வந்தாங்க. வேறு வழி இல்லாமல் என் தற்காப்பாக தான் நான் அடித்தேன். அது தெரியாமல் இந்த டிசி வந்து என்னை வந்து இது பண்ணுறாங்க. நந்தினி வந்து அடிச்சிருப்பாங்க போலீஸை வச்சு. ஏன்னா நந்தினி வந்து அந்த ரவுடி பொம்பளை அடித்தோடனே செல்லுக்குள்ளே சண்டையாக போடுறான்னு சொல்லிட்டு நந்தினி வந்து போலீஸ் 2 பொம்பளை போலீஸ் வந்து அடின்னு அடிச்சிருப்பாங்க. அதோட எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஒய்ஃப் அடிப்பீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி லாயர்கிட்ட சொன்னேன். லாயர் வந்து ரொம்ப பேசி என்ன சார் அதுக்காக அடிப்பீங்களா சார் தற்காப்புக்காக தானே சார் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய அதிகாரி வந்தோடனே அந்த ஏசி இருப்பான்ல அவனை வந்து அந்த நான் ஏற்கனவே ஒரு 2 டைம்ஸ் வார்ன் பண்ணியிருக்கேன். இது 3வது தடவை சொல்லிட்டு உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாரு. அவருக்கு ஒரு மாதிரி கோவமாயிரும் சூர்யா மேலே. எப்படின்னா இவனால நம்ம சஸ்பெண்ட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி அந்த டைம் கால் பண்ணி உசுப்பத்தி விட்டுருப்பேன் அவனை. என்ன சார் ஆச்சு ஐயோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஆமாம் அந்த சூர்யா பையன் பார்த்த வேலை தான் சொல்லணுன்னே சரி அவனை சும்மா விட மாட்டேன் என் வேலையவே கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் ஆக வச்சிட்டாலும் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான் அந்த போலீஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு நந்தினியை வந்து ஹக் பண்ணுறான் சூர்யா. ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நந்தினி நான் சொன்ன மாதிரி உனக்கு ஆபத்துன்னு சொன்னேன். அதான் சார் எனக்கு தெரியாது சார் நீங்கள் வரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன லிட்டில் பிட்டாக ரொமான்ஸ் இருக்குது. அது வந்து லாயர் சார் இது உங்கள் வீட்டில் சார் நான் போலீஸ் ஸ்டேஷன் சார் இல்லாத உங்கள் வீட்டில் வச்சுங்க சார் சொல்லிட்டு லாயர் சொன்னேன். சார் நான் மறந்துட்டு சொன்னேனே சூர்யா வந்து நந்தினியை கூட்டிகிட்டு காரில் ஏறிட்டு லாயரையும் அவங்க வீட்டில் இறக்கிட்டு சூர்யா வந்து வீட்டுக்கு போயிடறான். அவங்க வீட்டில் வந்து பரமேஸ்வரி நிற்கிறா. சுந்தரவழி இருக்கா. சுந்தரவழி இருந்தோடனே டப்புன்னு நந்தினியை பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்கன்னு சொல்லிட்டு சுந்தரவழி திட்டினோடனே ஏன் அப்படிலாம் நிற்க வேணா வா நந்தினி சொல்லிட்டு சுந்தரவழியை மீறி சூர்யா வந்து உள்ளே கூட்டிகிட்டு போயிடறான். அதோட சுந்தரவழி ரொம்ப டென்ஷனில் இருக்கா எல்லாம். ஆனால் நந்தினி அப்பா தங்கச்சிலாம் பாட்டிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அதில் இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க விஷயம்